ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான அரசு தனக்கான முதல்வர் வீட்டை 3 மாதங்களில் 2வது முறையாக ரத்து செய்துள்ளதாக டெல்லி முதல்வர் ஆதிஷி குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்பாகவே வெளியேறும் அறிவிப்பு தனக்கு வழங்கப்பட்டதாக அவர் சாடியுள்ளார். கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் ஊடகத்தினரிடம் பேசிய முதல்வர் ஆதிஷி, டெல்லி பேரவைக்கான தேர்தல் இன்றுதான் அறிவிக்கப்பட்டது. 3 மாதத்தில் 2வது முறையாக நேற்றிரவே மத்திய பாஜக அரசு என்னை அதிகாரப்பூர்வ முதல்வர் இல்லத்திலிருந்து வெளியேற்றிவிட்டது. அவர்கள் கடிதத்தின் மூலமாக முதல்வருக்கான இல்ல ஒதுக்கீட்டை ரத்து செய்துவிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரின் இல்லத்தை பறித்து கொண்டனர். 3 மாதங்களுக்கு முன்பு நான் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பாஜகவினர் எனது உடைமைகளை வீதியில் தூக்கி வீசினார்கள். வீடுகளை பறித்துக் கொள்வதன் மூலம், எங்களை துஷ்பிரயோகம் செய்வதன் மூலம், எங்கள் குடும்பத்தினரை பற்றி கீழ்த்தரமாக பேசுவதன் மூலம் எங்களின் பணிகளை தடுத்து நிறுத்திவிட முடியும் என்று அவர்கள் நினைக்கின்றனர் என்று தெரிவித்தார். மேலும் டெல்லி மக்களுக்காக வேலை செய்யும் ஆம் ஆத்மியின் வேட்கையை பாஜகவால் தடுக்க முடியாது என்றும், தேவைப்பட்டால் டெல்லி மக்களின் வீடுகளுக்கு சென்று தங்கி வேலை செய்ய தயாராக உள்ளதாகவும் ஆதிஷி கூறினார். முதல்வர் ஆதிஷியின் குற்றச்சாட்டை பாஜகவின் அமித் மாளவியா மறுத்துள்ளார். இது குறித்து அவர் பேசுகையில், டெல்லி முதல்வர் ஆதிஷி பொய் சொல்லுகிறார். அவருக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி 6 ஃபிளாக்ஸ்டாஃப் ரோடில் உள்ள ஹிஸ்மஹால் ஒதுக்கப்பட்டது. அரவிந்த் கெஜ்ரிவாலை காயப்படுத்த விரும்பாத அவர் அங்கு இன்றும் குடியேறவில்லை. இதனால் அவருக்கான வீடு ஒதுக்கீடு திரும்ப பெறப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக அவருக்கு 2 பங்களாக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார்.